மெசேஜ் கேட்டிங்களா? எப்படி இருந்துச்சு? ஏதோ பேசுங்கப்பா, அமைதியாகவே இருக்கீங்க. அப்போ பிரியாணி கிடைக்காது, ஏதோ பேசினா தான் சொல்லுவோம். அமைதியாகவே இருக்கீங்க. மெசேஜ் கேட்டிங்க, எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க. ஏசு நம்மளோட சவுண்டே வரலையே. சாப்பாடு போடாதனால சவுண்டு கம்மியாக இருக்கா? சீக்கிரம் பேசுனீங்கன்னா சீக்கிரம் ஸ்கிட் 5 நிமிஷம் முடிஞ்சிடும். என்ன இழுத்துக்கிட்டே போவோம். சவுண்டோட சொல்ல பரவாயில்ல. எல்லாம் ரொம்ப பசி மயக்கத்தில் இருக்காங்க போல. அவ்வளோதான் லாஸ்ட்டு ஸ்கிட்டு. எல்லா இதுலேயும் பார்த்துருப்பீங்களா முன்னணி காட்சி. இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வருஷத்தில் 2023 ஒருவேளை ஆண்டவர் பிறந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் பண்ண போகிறோம். என்னடா? ஆமாம். எப்படின்னா மாடர்னாக அப்படி பண்ணலாமா? மாடர்ன் முன்னணி காட்சி, மாடர்ன் கிறிஸ்மஸ். எல்லாம் ரெடியா? என்னப்பா நாங்கள் எவ்வளோ நேரம் தான் பேசிட்டு இருக்குது, நீங்கள் ரெடியா? தான் வருவாங்களாம். சீக்கிரம் வாங்க. சவுண்டாக அவங்களை கூப்பிட்டா தான் வருவாங்களாமா. ஆடியன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? சரி, வந்து என்கேஜ்மெண்ட் ஜோசப்க்கும் மேரிக்கும் எங்க வந்து என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்த விழா உங்களெல்லாம் அழைச்சிருக்கோம். இப்போ ஒரு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. இப்போ நிச்சயதார்த்தம் நாங்கள் வந்து கலந்துப்போம். எங்கப்பா மாப்பிள்ளை வீடார வாங்கப்பா. இவங்க ஒரு குட்டி ஏஞ்சல், அப்பப்போ வந்துட்டு போவாங்க, கண்டுக்காதீங்க. பொண்ணு வீடு வாங்கப்பா. பொண்ணு வீடு வாங்கப்பா. மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்க. போருமாப்பா. பொண்ணு ரொம்ப வைக்கப்படுது. நிச்சயதார்த்தம் இப்போ நம்ம நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். இப்போ வந்து அதுக்காக பாஸ்ட் வந்து ஒரு ஜெபம் பண்ணுவார். பாஸ்ட் கொஞ்சம் மறந்துட்டாரு, கூப்பிட வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த நிச்சயதார்த்த விழா நடத்த போகிறோம். தம்பி யோசேப்புக்கும் இந்த அருமையான மணமகள் மரியாளுக்கும் மேரேஜ் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. இந்த நிச்சயத்தில் நம்ம உங்கள்கிட்ட ஒரு அறிக்கை கேட்டுருவோம். இவங்க வந்து மனப்பூர்வமாக சம்மதிக்கிறாங்களா அப்படிங்கிற அறிக்கையை கேட்டுட்டு நம்ம வந்து ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். யோசேப்பு, இந்த மரியாளாகிய இந்த மணமகளை உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? சம்மதமா? ஓகே. சம்மதம் ரொம்ப இதாக இருக்கு. மரியாள், யோசேப்பை உன்னுடைய கணவராக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? சம்மதம். இப்போ 2 பேரும் தட்டு மாற்றிக்கிங்க. மாப்பிள்ளை வீட்டார் முதல்ல தட்டு கொடுங்க. மாப்பிள்ளை வீட்டார் தட்டு கொடுங்க. பெண் வீட்டார் கொடுங்க. கைக்கு தட்டுங்கப்பா. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்க. மோதிரம் மாற்றிக்கொள்ளுங்க. எல்லாம் மறந்துடுறாங்க, ஒன்றா நாங்கள் சொல்லி தந்துட்டு இருக்கோம். மாப்பிள்ளை போடுங்க பெண்ணுக்கு. நீங்கள் போடு. வெரி குட், வெரி குட். எங்க போட்டோகிராஃபர் காணோம்? தம்பி, நீ போட்டோக்காரர். நீ தானே போட்டோக்காரர், மறந்துட்டியா? இப்போதைக்கு நான் தான் போட்டோகிராஃபரு. நல்ல லோ ஆங்கிள் எடுப்பா தம்பி. யோசேப்பு பல்லு கொஞ்சம் நல்லா தெரியுது, கொஞ்சம் ஊடுங்கப்பா. சரி, ஜெபம் பண்ணுமா? அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான மணமக்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆமென். அனைவருக்கும் விருந்து உண்டா? உண்டா? பாஸ்டுக்கு உண்டா? பாஸ்டுக்கு விருந்து உண்டா? சொல்லவே இல்லை. இளைஞர்களுக்கும் விருந்துண்டு இருந்து மணமகளை வாழ்த்தி அருள் போகிற மாதிரி அன்புன்னு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நன்றி நன்றி நன்றி.
மீண்டும் உறவினர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்து ஆயத்த பண்ணி வச்சுருக்கிறோம். இருந்து சாப்பிட்டுட்டு மணமகனையும் வாழ்த்தி அழைச்சிட்டு போகிற மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் எந்திரிச்சிடாங்க, ஸ்கிட்ல சொல்லிட்டு இருக்காங்க. கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா, ஒரே வேலை தான்ப்பா. சரி சீக்கிரமா இப்போ நேரம் வேற வந்துட்டே இருக்கு. 1 மணிக்குள்ளார போய் ப்ரேயர்ல வேற உட்காரணும். அதுக்குள்ளார எல்லா வேலையும் முடிச்சிடணும். சரிப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வீடெல்லாம் துடைக்கணுமா? சரி இருக்கிற எல்லா வேலையும் நம்ம முடிச்சு ஃபர்ஸ்ட் தொடச்சி விட்டுறலாம். அடுத்து இன்னும் கூட்டுற வேலையெல்லாம் இருக்கு. எல்லா வேலையும் பார்த்துட்டு சீக்கிரமா ப்ரேயர்ல உட்காரணும். சரி இப்போ போய் ப்ரேயர் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஃபோன் வேற அடிக்குது, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. நிம்மல் ஐசிஐசிஐ பேங்க் மேனேஜர் பேசுகிறான். சொல்லுங்க. லோன் எதுவும் வேணுங்களாங்க மேடம்? அப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவும் ஒன்றும் வேணாங்க. சரிங்க, ஓகே. ஓகே. அடுத்து வேற யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. மறுபடியும் பேங்க்காரங்களா இருக்காங்க போல். ஹலோ, சொல்லுங்கக்கா. நல்லா இருக்கீங்களாக்கா? சரிங்கக்கா. வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? அச்சிச்சோ, சரிங்க. உங்கள் மகனுக்காக கண்டிப்பாக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோங்க்கா. ஆண்டவர் கிருபை செய்வார், சுகத்தை கொடுப்பாருங்கக்கா. உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சரிங்கக்கா. இந்த மகனுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகனுக்கு கூட ஆண்டவரே நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்லா ஓடி ஆடி அந்த மகன் கூட விளையாடணும் ஆண்டவரே. நீங்கள் தாமே உதவி செய்யுங்க. ஆமென். ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் தாமே உதவி செய்யுங்க. அக்கா யாருக்கா வீட்டில்? யாருக்கா வீட்டில்? ஏகோ மரியாக்கோ. என்னப்பா புது பொண்ணு? வாங்கப்பா ஜெபராஜ், வாங்கப்பா மகேஷ், தேனு வாங்க. அப்புறம் எங்கே என்கேஜ்மெண்ட்டில் ஃபோட்டோ எடுத்தாலும் அனுப்பவே இல்லை. வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுன்னு சொன்னோம்ல. யார்கிட்டயா ஃபோன் பேசிட்டு இருந்த மாதிரி வந்துச்சு. இல்லப்பா ஆனால் என்கேஜாகவே இருக்குது ஃபோன் எப்போ பார்த்தாலும். அட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ப்பா. சரிங்க அக்கா, ஃபோட்டோ வாங்க தான் வந்தோம். ஃபோன் தந்தேன்னா ஏற்றிட்டு போயிடுவோம். உட்காருங்கப்பா உட்காருங்க. அக்கா அதுக்கு டைம் இல்லைங்கக்கா, ஃபோட்டோ வாங்க தான்க்கா வந்தோம். ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெட்டரா சேர் தான் இருக்குது. உட்காருங்க நேரம். சரி அப்படியே உட்காந்துக்கோங்கப்பா. மீதி பேர் கீழே உட்காந்துக்கோங்கப்பா. இந்தாங்கப்பா தண்ணி குடிங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. அக்கா தண்ணி தானாக்கா? சரி காஃபி போட்டு வர, உட்காருங்கப்பா. அக்கா எனக்கு போன்விட்டா. சரி ஃபோனை கொடுத்துருப்பாங்க, நான் ஃபோட்டோ சேர்த்திக்கிறேன். இந்தாப்பா நீங்க ஏத்திக்கோங்க. ப்ரேயர் பண்ணீங்களா? எனக்கு பூஸ்ட்டுக்கா. சரிப்பா ப்ரேயர் பண்ணியா? அக்கா நேற்று பண்ணிட்டேன், இன்னைக்கு என்ன பண்ணீங்கக்கா? இன்னைக்கு என்ன டைம் முடியல, எனக்கு என்ன டைம் இருக்குல்ல, பண்ணிக்கலாம்க்கா. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு தான்ப்பா எந்த வேலையா இருந்தாலும் ஆரம்பிக்கணும். நைட்டு மட்டும் ப்ரேயர் பண்ணா அப்படியே தூங்கிடலாம். எப்பவுமே ப்ரேயர் பண்ணுப்பா. நீ பண்ணியா தேனே? நான் பண்ணிட்டேன்க்கா. சரிப்பா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. எப்பவும் இப்படியே ப்ரேயர் பேசிக்கிட்டே இருக்காங்களே. பூஸ்ட்டும் வர மாட்டேங்குது, ஆலிக்ஸ் போன்விட்டாவும் வர மாட்டேங்குது. சரி இருப்பா, நான் போய் காஃபி போட்டு வர, உட்காருங்க. போன்விட்டாக்கா? போட்டு அக்கா வரேன். அப்படியே பூஸ்ட்ல கொஞ்சம் போன்விட்டா மிக்ஸ் பண்ணி போட்டு வரேன்ப்பா. ஏத்துங்க. ஃபோட்டோ என்ன செல் அடி வாங்கி இருக்குது, டவரே கிடைக்க மாட்டேங்குது. சரி வெளியே போய் ஏற்றுவோமா? இதில் நான் ரொம்ப மோசமாக இருக்குது, டெலிட் பண்ணு. இதில் அதை விட மோசமாக இருக்கு. ஆ சரி வெளியே வந்து ஏற்றலாம் வா. டவரே கிடைக்க மாட்டேங்குது. எங்க போயிட்டாங்க? இப்பதானே காஃபி போட்டு வர சொன்னாங்க. தேனு
மகேஷ் வாங்கப்பா, காஃபி ஆறிடும் வந்து குடிச்சிட்டு போயிருவீங்க. அக்கா ஃபோட்டோ ஏற்றிட்டு இருக்கிறக்கா வந்துடுறேங்க்கா. இருப்பா, வந்து குடிச்சிட்டு போயிரு, அது ஆறிடும், அது மறுபடியும் அவ்வளோதான்க்கா, ஏற்றிக்கலாம்ப்பா. 98% ரீச்சுக்கா. ஒரே நிமிஷம்க்கா, அவ்வளோதான் முடிஞ்சதுக்கா. வாங்கப்பா, வந்து ஏற்றிட்டு போயிருங்கப்பா. கிருபா 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 கிருபா. மரியாளே, ஐயோ, யாரு இவ்ளோ வெளிச்சமா இருக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தேனு, மகேஷ், மகேஷ் வாங்கப்பா. ஐயோ, இவ்ளோ வெளிச்சமா இருக்கு, என்னால பார்க்கவே என்னக்கா ஆச்சு? என்னக்கா ஆச்சு? யாருக்கா அவங்க? யாரோ வந்திருக்காங்க, ரொம்ப வெளிச்சமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரும் சரி, போய் யார் பாருப்பா. என்ன கேட்குறேன்? என்னக்கா எதுக்கு வந்திருக்கிறீங்க? அப்பாலே போ. ஐயோ, காலையில் பைக் படிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையா? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இவ்ளோ வெளிச்சமா இருக்கே. மரியாளே, பயப்படாதே, வா வந்து உட்காரு, ரிலாக்ஸ் ஆகு. உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கா? என்ன குட் நியூஸ்? ஆமாம், இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் ஆண்டவர் உன்னை தான் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. உன்னைய தான் ஆண்டவர் வந்து அவனோட மகனை உன் மூலமா பிறக்க வைக்கிறதுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எனக்கா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, இப்பதானே நிச்சயம் பண்ணிருக்காங்க. பரிசுத்த ஆவி உன் மேல வரும், அப்பொழுது நீ வந்து ஒரு குழந்தையை பெறுவ, அவளுக்கு இயேசுன்னு பேரு வை. அப்படியா? கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். யோசேப்பு மஜாவா இருக்க, நிச்சயம்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரே மாப்பிள்ளை வந்துருச்சு பேசல. இன்னும் ஃப்ரெஞ்சு தாடியில விட்டுருக்கிறியாண்ணா? மாடர்ன் யோசேப் சரி, மண்டபம் புக் பண்ணியாச்சா? மண்டபத்தை விட சாப்பாடு இன்விடேஷன் அடிச்சாச்சா? எத்தனை பத்திரிக்கை அடிச்சிங்க? என்ன பா, ஒரு 1000-2000 இருக்குமா? என்னையா பேசவே மாட்டேங்கிற? நாங்களே எவ்வளோ நேரம் பேசுறது? மரியாதை பார்த்து வீப் ஆயிட்டியோ? அத வேற ஏன்ப்பா நீ கேக்குற? என்னாச்சு? ஒருவேளை பொண்ணு பிடிக்கலையோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் அப்படி இருக்க சான்ஸ் இல்லையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அதை ஏன்ப்பா நீங்க வேற கேக்குறீங்க? சொன்னதானே தெரியும், கேட்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபோன் வேற வந்துகிட்டே இருக்குது. ஃபோன் வேற வந்துகிட்டே இருக்குது வேற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உங்க மரியாதை நீ தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. என்னாச்சு? அந்த கதை ஏன்ப்பா நீ கேக்குற? என்ன தம்பி என்னாச்சு? இந்த மாதிரி வந்துட்டு யோசேப் மரியாள் கிட்ட வந்துட்டு இது பெரிய கதையா? அப்போ உட்காந்துக்கிறாரு, நம்மளாம் நிற்க முடியாதுப்பா. சொல்லு. இப்போ என்ன கதையை சொல்லு. மரியாள் அன்னிக்கிட்ட வந்துட்டு தேவதூதன் வந்து பேசினாங்களாமா. சரி, அது ஒரு வாரமா இங்கே தான் சுற்றிட்டு இருக்குது, நான் கூட பார்த்து தான் இருக்கிறேன். அட அது இல்லப்பா, இருப்பா. சரி, இந்த மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற கடவுள் வந்துட்டு உங்க மூலியமா தான் கர்ப்பம் தரிப்பாங்க தூய ஆவினால அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. சரி, அதுக்கு வந்துட்டு என்கிட்ட இதை சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ண? நமக்கு இந்த பொண்ணு செட் ஆகாது. இது நம்ம குடும்பம் செட் ஆகாது. இது என்ன இப்படி இருக்குது? சரியில்லையே. சரியில்லையே. பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணுதாப்பா. என்ன இது? இதெல்லாம் நான் வேணா பஞ்சாயத்தை நான் கூட்டுறேன். அங்காளி பொங்கலாம் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணலாம். என்னங்கிற நீ? பஞ்சாயத்தெல்லாம் வேணாப்பா, நானே முடிவு எடுத்திருக்கிறேன், ரகசியமா ஒதுக்கி வைக்கலான்னு. இதெல்லாம் நம்ம குடும்பம் செட்டு ஆகாது. என்னப்பா இது? என்னப்பா யோசேப்பு, யோசிச்சு பண்ணு, காலை விட்டுட்டு மாட்டிக்காத. ஆமா, அப்புறம் பின்னாடி பிரச்சனை ஆயிரும். அப்புறமேட்டு பார்த்து அவங்க சொந்தத்துல அவங்க சொந்த சண்டை வந்துச்சுன்னா நாங்களும் உள்ள வர மாட்டோம், அவ்வளோதான் சொல்லியாச்சு. இன்னும் நல்ல பொண்ணுதாப்பா, பார்ப்போம். நாளைக்கு காலையில முதல் வேலையா பார்க்கலாம். நாளைக்கு காலையில முதல் வேலையா போயிட்டு ரகசியமா தள்ளி வைக்கலான்னு இருக்கேன். ஏன் நல்ல பொண்ணு தானே, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? அவ என்னன்னு தெரியலையே, எல்லாம் என்ன மாதிரி இருப்பாங்களா? விடு, இதுல சொல்லிட்டு இருக்கிற. பார்த்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு முடியோடு யோசேப்பு. சரிப்பா. சரி, எங்க வீட்டுல யாரும் இல்ல, நான் அங்கேயே ஓரமா படுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் கிளம்புறேன்பா. சரி. ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. நான் லேண்ட் ஆகிட்டேங்கப்பா. மரியாளுக்கு சொல்லிட்டேன்ப்பா. யோசேப்புக்கு சொல்லிட்டு நான் வந்துடுறேன்ப்பா. வந்துடுறேன்ப்பா. யோசேப்பு, அட போப்பா, தூக்கம் வருது. யோசேப்பு, யார் நீங்க? நான் எப்படி இங்க இருக்கேன்? யோசேப்பு, நான் தான் தேவதூதன். உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல செய்தியா? என்னது?
ஆமா, நீ மரியாதை சேர்த்துக்கொள்ள, கஷ்டப்படாத, ஐயப்படாத, அவளை சேர்த்துக்கோ. நான் சேர்த்துப்பேன்ப்பா. ஆனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, ஊர் மக்கள் எல்லாம் என்ன பேசுவாங்க? அவ பரிசுத்த ஆவியின் மூலயமா அவ கர்ப்பம் தரிச்சிருக்கா. அதனால நீ ஆண்டவருடைய சித்தத்துக்கு உன்னையும் உன் குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடு, சரியா? சரி, நான் மரியாள் எப்படி ஒப்பு கொடுத்தாங்களோ அதன்படியே நானும் ஒப்பு கொடுக்கறேன். சோ, என்ன நான் இங்க இருக்கிறேன்? எங்கேயோ இருந்த மாதிரி தானே இருந்தது. நான் கனவுல வந்துட்டு தேவதூதன் பேசுனது உண்மையா? சரி, மரியாள் வந்துட்டு எப்படி ஒப்பு கொடுத்துருக்குறாங்களோ நானும் அதே மாதிரி ஒப்பு கொடுத்து மரியாளை வந்துட்டு ஏற்றுக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு டாக்டருக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி நாளைக்கு கூட்டிகிட்டு போகணும். என்ன பண்ணுறது? டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ டாக்டர். மரியாள் வந்துட்டு கர்ப்பமாக இருக்காங்க டாக்டர். நான் வந்துட்டு நாளைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரேன். ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு வைங்க. சரிங்க டாக்டர். சரி, வாங்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா வந்துட்டு பழம்லாம் வாங்கிட்டு போகணும். ஃபஸ்ட்டு மகேஷ் போய் எழுப்பணும். அவன் எழுந்துச்சு தான் இருக்கான், நடிக்கிறான். மகேஷ் மேடம், அது ஆக்ஷன். என்னண்ணா, ஏன்னா நல்ல கனவு. எந்திரிப்பா, நான் உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் ஆரம்பமான கனவு வந்து நல்லா வந்து கொடுத்து விட்டேன். சொல்லு என்னன்னு. எந்திரிப்பா, பழம்லாம் வாங்க போகணும். இந்த ஆளு வேற. சொல்லு என்னது, யாருக்கு பழம்? என்ன உடம்பு சரியில்லையா? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அன்னைக்கு தான் பழம்லாம் வாங்க போகணும். டாக்டர் கிட்ட வேற கூட்டிகிட்டு போகணும். நேற்று தான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு இருந்தேன். இப்போ நான் மாற்றி பேசுகிறேன். அப்படியெல்லாம் இல்லைப்பா. கனவுல வந்துட்டு என்கிட்ட தேவதூதர் பேசினாங்க. மரியாள் வந்துட்டு எப்படி ஒப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நானும் வந்துட்டு ஒப்பு கொடுத்து இருக்கணுமா? அந்த தேவதூதன் பேச்சு கேட்டு ஏதோ சொல்கிறேன். சரி, சிந்தித்து செயல்படு. ஏதோ சொல்கிறேன், நான் பார்க்கலாம். சரிப்பா. உலக மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், தங்களுடைய குடிமதிப்பு எண்களை எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு அதிகாரிகள் தங்கள் பகுதியில் வந்திருக்காங்க. தங்களுடைய ஆதார் கார்டு எல்லாமே கொண்டு வந்து பதிவு பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயோ, என்னப்பா இப்படி திடீர்னு சொல்கிறாங்க? மரியாதை வேற வந்துட்டு இந்த மாதத்தில் வேற கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு டாக்டர் வேற சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பெத்லகேம்க்கு நான் எப்படி மரியாதை கூட்டிகிட்டு போகிறது? டாக்டர் வேற வந்துட்டு ட்ராவல் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. சரி, கேப் புக் பண்ணுவோம். சரி, கேப் வந்துருச்சு, மரியாதை கூட்டிகிட்டு போகலாம். ஐயோ, எனக்கு வேற ரொம்ப பெயினாக இருக்குதுங்க. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்கிற? சிச்சோ, இந்த நேரம்னு பார்த்து ஒரு இடத்துல கூட ஒன்றுமே வீடு எதுவுமே புக் ஆக மாட்டேங்குதே. சரி, நீங்கள் திண்ணையில் உட்காருமா, நான் வந்துட்டு நான் போய் ஏதாச்சும் வீடு இருக்கான்னு நான் கேட்டு பார்க்குறேன். அக்கா அக்கா சொல்லுப்பா. அக்கா, நான் போர்ட் பார்த்தேன், வீடு இருக்குங்களா? என் மனைவி வேற கர்ப்பமாக இருக்காங்க, வலி வேற வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. குடிமதிப்பு எழுத வந்ததுனால எல்லாம் தங்கிட்டு இருக்கிறாங்க பாரு. நிறைய பேர் இருக்கிறாங்க. தங்குற இடமே இல்லைப்பா. அந்த பின்னாடி இடம் இருக்கு, மாட்டு கொட்டாய் இருக்குது, அங்கே கொஞ்சம் காலி இடம் இருக்குது. அங்கே போய் 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துக்குங்க. சரிங்கக்கா. சரி, ரொம்ப நன்றிங்கக்கா. சரிங்கக்கா, வாமா. அங்கே வந்துட்டு மாட்டு கொட்டாயில் இடம் இருக்கா, நம்ம போகலாம், வா. அப்பா, ஒரே டயர்டாக இருக்கு. இந்த சின்ன ஆட்டுக்குட்டியெல்லாம் வேற ஓடி ஓடி போகுது. இதுக்கே கஷ்டமா இருக்குல்ல? ஆமாப்பா. சரி, வாங்க நம்ம உட்காரலாம். சலுப்பா இருக்குடா. எனக்கு பாட்டு எடுத்துடுறா ஜெர்சன். நான் மட்டும்தான் எடுத்துடணுமா? நீங்களும் சேர்ந்து பாடுங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சிங்கக்குட்டிகள் பாட்டு பாடலாமா? குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே. யாரா அவங்க காட்டுக்குள்ள பாட்டு பாடிட்டு இருக்காங்க? பட்டினி கிடக்கும், சரி பாப்போம். ஆண்டவர்
இல்லையே. எங்க போதும் போதும். யாருப்பா நீங்களாம்? நாங்க தான் மேய்ப்பர்கள். மெய்ப்பர்களா? என்ன பண்றீங்க இந்நேரத்துல? ஆடு பாதுகாத்துட்டு இருக்கோம். ஆடு பால் கறந்துட்டு இருக்கீங்க. சரி சரி சரி. எங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆஹா சரி வாரா. நல்லா இருக்கே கச்சேரி மாதிரி, செம்மையா இருக்கே. எங்க நம்ம இவளுக்கு தேனுக்கு ஒரு ஃபோனை போடு, அவளே வர சொல்லு. நான் ரீசார்ஜே பண்ணல, என்கிட்ட எங்க இருக்குது, நீ பண்ணு. பண்ணவா? சரி தேனு, இங்கே நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குல்ல, அங்கே வர மெய்ப்பர்கள் கூட்டமாக இருக்கு. எல்லாம் செமையாக கச்சேரி பண்ணிருக்காங்க, வரியா? வந்துட்டேன். சீக்கிரம் வா சீக்கிரம் வா. வந்துட்டாடா. என்ன இத்தனை பேர் இருக்கீங்க காட்டுக்குள்ள இவங்கெல்லாம் ஜாலியாக அப்படியே மாடு ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு ஜாலியாக அப்படியே குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. வா நம்மளும் ஜாலியாக இருக்கு, வா கொண்டாந்து ட்ரம்ஸை கொடு, நம்மளும் ஒன்று பாடுவோம். நம்ம ஒரு வைப் பண்ணுவோம். நீங்களும் ரெடியா? நம்ம சாங் எடுத்துடலாம். நம்ம சாங் போடுவோம். அப்பா செம்மையா இருக்கு. சரி நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? உங்களுக்கு வீட்லாம் கிடையாதா? எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்களா? ஏன்? யாரா அது ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது? யாரு சொல்லு, நாங்க ஒரு கை பாத்துறோம். நாங்க தான் மேய்ப்பர்கள். அதான் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. சரி இந்த காடு தான் எங்களுக்கு வீடு. இந்த காடு தான் எங்களுக்கு வீடு. இங்கே தான் இருப்போம் நாங்க. இது பெரிய கதையாட்டு இருக்கு. சரி நம்ம இங்கே படுப்போம். ஜாலியா தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் குளிர் காய்வோம். நல்லா குளுன்னு இருக்குது. அப்பா சரி தேனே வேணா, நான் துணைக்கு இங்க படுத்துக்கிட்டா? நீ ஒன்றும் அவ்வளோ நல்லவளாம் இல்லையே. நான் கம்முன்னு கடை, நீ வேற. சரி எனக்கு தூக்கம் வருது, அப்படியே ஓரமா படுக்கிறேன். சரி ஃபோனை கொடு, எனக்கு தூக்கம் வரல. ஃபோனு எனக்கு நெட்டே இல்லையே. சரிந்தா கேலரி பார்க்குறேன். என்னப்பா காவிரியால ரெடியா? யார் நீங்க? இவ்வளவு வெளிச்சம் அடிக்குது. யார் நீங்க? என்னாச்சு? யாரோ வந்திருக்காங்க. இவங்க தானா? நான் ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கேன். ஏப்பா மறுபடியும் என்னப்பா உங்களுக்கு? அப்பாலே போ. ஐயோ இன்னைக்கும் பைபிள் படிக்கலையே. யாரு நீங்க? யார் அவங்க? நான் தான் தேவதூதன் வந்திருக்கேன். தேவதூதரா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் எந்திரிங்கடா. நற்செய்தி எந்திரிங்கப்பா. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். எங்களுக்கா? இந்த காட்டுக்குள்ளியா? ஆமா, உங்க பாவங்களை போக்க, உங்க சாபங்களை நீக்க, உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுக்கிறதுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறாரு. எங்க பிறந்திருக்காரு? பெத்லகேம்ல பிறந்திருக்கிறாரு. பெத்லகேம்லயா? இங்க பக்கத்துல தான் இருக்கு. ஆமா, எல்லாரும் போய் அவரை பார்த்து அவரை பணிந்து கொள்ளுங்க. வாங்கடா போலாம், நம்ம போய் பேபி ஜீசஸை பார்த்துட்டு வரலாம். போட்டுக்கோ. அக்கா ஒரு நிமிஷம் காரை நிறுத்துங்க. ஏப்பா இங்கே லொக்கேஷன் கிடைக்க மாட்டேங்குது. இன்ன வரைக்கும் கிடைச்சது தெரியல, இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சா? அப்படியா? சரி இப்போ எப்படி போகிறது? லொக்கேஷன்லாம் எப்படி? நம்ம இந்த காட்டுக்குள்ளே எப்படி போகிறது? ரொம்ப காடாக இருக்குது, ஒருத்தருமே காணமே. நாங்கள் ஒரு பசங்க நிற்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாங்களா? பனி ரொம்ப அதிகமாக இருக்குல்லடா. ஆமாடா, நேற்று கச்சேரி செம்மையா. தம்பி இங்கே வாங்க. யாரா அவங்க? வினோதமாக இருக்காங்க, ஜோக்கர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. நாங்கள் சயின்டிஸ்ட்பா. நாங்கள் யாரு? நீங்களா சயின்டிஸ்ட்? தெரியலையே, கொஞ்சம் பார்த்தா அப்படி தெரியுது. சரி சொல்லுங்க. ஓகே, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க சொல்லுவாங்களா? அது நாங்க 3 பேர். இந்த 4 பேர்த்துல 3 பேர் இவங்களாட்ட இருக்குது. ஒருத்தர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த நட்சத்திரம் வந்து நாங்களாம் ஆராய்ச்சி பண்ணும்போது யூதருக்கு ராஜா பிறந்திருப்பாருன்னு சொல்லிட்டு நாங்க இந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சோம். சரி, எங்களுக்கு அந்த தெரியாமையா நம்ம ஊருக்கு 4 தான இது இருக்குது. அப்படி யாரும் இல்லையே. தெரியலையே. கிழக்குல இருந்து ஒரு நட்சத்திரம் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் வழி காமிச்சிட்டு வந்ததுப்பா. சரி, இதோட வந்தோம்னா அந்த இடம் எங்களுக்கு கரெக்டா போறதுக்கு ரூட் தெரியல, கார் போக முடியல எங்களால. அதுக்கு தான் உங்களை வழி கேட்கறோம். ஒரு குழந்தைக்கு இது பிறந்திருக்குதா? யூதருக்கு ராஜாப்பா. ராஜாங்கறாங்க. அந்த அரண்மனை இருக்குல்ல, ஏரோது ராஜா, அந்த ஏரோது ராஜா அரண்மனை தான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா.
எனக்கு ஏதோ இங்க சயின்டிஸ்ட் டவுட்டா இருக்கு. நான் ஒரு கேள்வி கேக்குறாரு. சயின்டிஸ்ட்ங்கறீங்களே, இந்த கொரோனாக்கு மருந்து நீங்களே கண்டுபிடிச்சீங்க? என்னப்பா? இந்த கொரோனாக்கு மருந்து ஏதோ மருந்து கண்டுபிடிச்சாங்க. இவங்கள பார்த்தாவே கொரோனா வந்த மாதிரி இருக்காங்க. இவங்க மருந்து அதான்ப்பா நாங்க யூதருக்கு ராஜாவை பணிஞ்சுக்குள்ள வந்திருக்கிறோம். தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயார். சரி சொல்றாங்க. சரி விடு, பார்த்தா கொஞ்சம் அரைக்குறையா படிச்ச மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லை, இதில் இப்போ செகண்ட் ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் தெரியும். அப்படியே சும்மா தக 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 தகன்னு மின்னும். அரண்மனை. அங்க போய் கேட்டு பாருங்க. எனக்கு என்னமோ நீங்க கேட்குற ராஜா அங்கதான் இருப்பாருன்னு நினைக்கிறோம். போய் பாருங்க. வரல, அங்கதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். போங்க. பிறந்திருப்பாரு குழந்தை. சரி இருக்கலாம், நம்ம போய் பார்க்கலாமா? சரி, ரோடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், பார்த்து போங்க. இல்ல நடந்தே போய்க்கிறோம், காரை நாங்க அப்படியே பார்க் பண்ணிட்டோம். அப்படிங்களா? சரி சரி. பெட்ரோல் இல்லை போல. இவங்களை பார்த்தா சயின்டிஸ்ட் மாதிரியே தெரியுது. எனக்கு தெரியல, எதுக்கு நம்ம ராஜு போய் பார்த்துடலாமோ? இவங்களை பார்த்தா ஏதோ நம்ம ஊருக்குள்ள வந்து ஏதோ கொள்ளையடிக்கிற கும்பல் மாதிரி தெரியுது. நம்ம அதுக்கு முன்னாடி போய் ராஜாட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுவும் கரெக்ட் தான். ராஜாதி ராஜர், ராஜ கம்பீரர், ராஜ மாத்தாண்டர், ஏரோது ராஜா வரார் வரார் வந்துட்டார். அதான் வந்து விட்டனே அப்படின்ட்டு இவரே சொல்ல சொன்னாரு. என்ன அரண்மனை முழுவதும் ஒரே அமைதி போர்க்களமாக இருக்கிறது, ஒரு அமைதி பூங்காவா இருக்கிறதே, ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லையே. அட ஜோர கை தட்டுங்கப்பா. யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா? நான் தான் ஏரோது ராஜா. என்ன உணவு, என்ன உணவு! இந்த ராஜ உணவை சுமைப்பதற்கென்றால் ஒரே அலுப்பா இருக்குதப்பா. மன்னா 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 உண்டு உண்டு. எந்திரிங்கள், உட்காருங்கள். உன்னை பிறகு பார்த்துக் கொள்ளுகிறேன். இப்பவே பார்க்க முடியல. இன்றைக்கு நிறைய ப்ரோக்ராம் சொல்லியிருக்கிறாங்க. மன்னா 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 ஒரு நற்செய்தி சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு. என்னது சயின்டிஸ்டா? ஆமா. அதுவும் நம் தேசத்திலா? ஆமா, நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்கலையே. என்ன தேடி யார் வரா? ஏதோ யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படி என்று சொன்னார்கள். குட்டி ராஜா பிறந்துள்ளார். நான் கவிதை பாடி பரிசு வாங்க வந்துள்ளேன். குட்டி ராஜாவா? எனக்கு தெரியாமல் குட்டி ராஜா இருக்கவே இருக்காதே. எதுக்கும் ராணியை கேட்டு பாருங்க. ராணியாரே, எங்கே இருக்கிறேன்? இங்கே வாருங்கள். இவர்கள் என்னமோ பிதற்றுகிறார்கள். ஏதோ ராஜா இருக்கிறார்களாம் அப்படிலாம் சொல்றாங்க. எனக்கு மிகவும் குழப்பமா இருக்கிறது. என்ன குழப்பம் ராஜா? ஏன் இவ்வளவு டென்ஷனாக இருக்கிறீர்கள்? ஆமா, ஒரு யூதருக்கு ராஜானா அது நான் தான். என்னை அன்றி வேற ராஜா எப்படி உருவாக முடியும்? குட்டி ராஜா உருவாகலாம் ராஜா. நோ, இல்லை இல்லை இல்லை. இதில் ஏதோ ஏதோ சதி நடந்திருக்கிறது. மிகவும் குழப்பமாய் உள்ளது. எப்படி ராஜா உங்களுக்கு தெரியாம? நோ 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 நோ, மிகவும் குழப்பமாய் உள்ளது. வாய்ப்பில்லையே. ரொம்ப டென்ஷனா இருக்கு. அந்த ராஜாவை நான் பார்க்க வேணும். டென்ஷன் ஆகாதே. ஏய் நம்ம கிளம்பிடலாம். எனக்கு ஒரு காஃபிஸ் கொண்டு வாருங்கள். காஃபிஸ்? டென்ஷனா இருக்கு. காஃபிஸ்? சரி, நாம ஒரு தேவையில்லாம உள்ள வந்த மாட்டிருக்கு. நாம அப்படியே நழுவிடுவோம். ஏய் ராஜா ரொம்ப கோவமா இருக்காரு, நம்ம கிளம்பிடுவோம். நீங்க என்ன சொல்லவில்லையா? ராஜா, நீங்க குழந்தை பிறந்த ராஜா, சொல்லுங்க. நாங்கள் குட்டி ராஜா பிறந்திருப்பார், பாடி பரிசு பெறலாம் என்று வந்தோம். நீங்கள் கோவமாக உள்ளீர்கள். காபி சாப்பிடுங்கள். போங்கடா. நானே எனக்கு எதிராக ராஜா, என்னை அழிக்க ஒரு ராஜா வந்திருக்கிறார் என்று சொல்லி நானே புலம்பிக் கொண்டிருக்கிறேன். யாரா இருப்பார்கள்? எப்படி நடந்திருக்கும்? கூடவே கூடாது. இன்னும் காஃபி வரவில்லை. அரண்மனை ஒன்று தெரியுது, அங்க போய் பாப்போமா? பார்க்கலாங்கக்கா. அக்கா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அங்க ஒரு குழந்தை சத்தம் கேக்குது. ஆமா ஆமா, குழந்தை சத்தம் கேக்குதே, வாங்க போய் பார்க்கலாம். ஆமா, குழந்தை சத்தம் கேக்குதே, வாங்க போய் பார்க்கலாமே. ஆமா, அப்பா குழந்தை சத்தம் இல்லப்பா, சேவர்கள் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். குழந்தை சத்தம் சொல்றீங்க? சரி வாங்க ராஜாவை போய் பார்ப்போம்.
வணக்கம் ராஜா. வாழ்க ராஜா. வாழ்க ராஜா. நன்றி நன்றி. யார் நீங்கள்? நாங்கள் சயின்டிஸ்ட். ஒரு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருப்பார் என்று நாங்கள் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறோம். சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் என்றால் என்ன? எதை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி செய்தீர்கள்? யூதருக்கு ராஜா பிறந்திருக்காங்கன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருந்தோம். இந்த தேதியில ராஜா பிறப்பாருன்னு நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறோம். இந்த யூதேய நாட்டிலேயா? ஆமா. அதுவும் என் அரண்மனையிலேயா? இல்லை இல்லை, அப்படி இங்கு ராஜா யாருமே இல்லையே. கிழக்கிலே நட்சத்திரத்தை பார்த்து நாங்க வந்திருக்கோம். ஓ, கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு அந்த ராஜாவை பார்க்க வந்துள்ளீர்களா? ஆமா ராஜா. அந்த ராஜா இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறாரா? ஆமா ராஜா. ஓ, அப்ப ஆராய்ச்சியாளர்களே சொல்வார்கள், ஆனால் இதுல ஏதோ இருக்கு. கண்டிப்பாக அந்த ராஜாவை நம்ம அழிக்கணும். இதற்கு ஒரு திட்டம் தீட்டுவோம், யோசிப்போம். இவர் என்ன இவ்வளோ கோபமா பேசுறத பார்த்தா நம்மளுடைய பரிசு பொருளெல்லாம் இவரே அபகரிச்சிருவாராட்டுறது. மறைத்து வைத்துக் கொள்வோம். மறைச்சிக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், அதன்படி நீங்கள் செய்யுங்கள். சொல்லுங்கள் ராஜா. அந்த கிழக்கிலே தோன்றின ஒரு நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்களா, அதை நீங்கள் கண்டு போய் அந்த ராஜாவை நீங்க என்ன செய்யுங்க, பாருங்க. சரிங்களா? அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட வந்து ரகசியமா சொல்லுங்க, அந்த ராஜாவை எனக்கும் பார்க்கணும்னு போல ஆசை இருக்கு, பார்த்துறேன் நானும் அந்த ராஜாவை. சரிங்களா? சரிங்க ராஜா. பாருங்க, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க ராஜா. அப்ப இங்க பிறக்கலையாட்டு இருக்குது ராஜா. சரிண்ணா, நம்ம ஸ்டார் போயிட்டு இருக்கு. அந்த நட்சத்திரம் மறாது போகுதே, நம்ம அதை பின்தொடர்ந்து போவோமா? அதே ஃபாலோ பண்ணுங்க. செல்லட்டும் செல்லட்டும், வருவார்கள். திரும்பி வந்த பிறகு நிச்சயமாக அந்த ராஜாவை அறிந்து கொண்டு நான் அதை தீர்த்து கட்ட போகிறேன். இதுதான் என்னுடைய சதி. வாங்க வாங்க வாங்க, இங்க பாருங்க, பேபி ஜீசஸ் இங்க தான் பிறந்திருக்காரு. என்ன இது, மாட்டுக்கொட்டையில பிறந்திருக்காரு? நம்ம நினைச்சது தப்புப்பா, நம்ம வந்து அரண்மனைன்னு நினைச்சோம். இங்க பாருங்க, இங்க தான் பிறந்திருக்காரு. கியூட்டா இருக்காருல, என்ன மாதிரியே இருக்காரு. அழகா இருக்கு. ஒன்ன மாதிரி இருக்காரா? வேணாம். நம்ம வேற அந்த சயின்டிஸ்ட் கேட்டாங்க அரண்மனைக்கு போங்கன்னு சொல்லட்டுமே. அவங்க எங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. தெரியலையே. எங்கயாவது தெரியறாங்களா அவங்க கீது? எங்க ஒன்னே காணுமே. மெய்ப்பர்கள் வாங்கடா. என்னடா பண்றீங்க? வந்துட்டாங்க பாருடா. இங்க பாரு, அங்க வைப் பண்ணிட்டு இருந்தவங்க. இங்கே தான் பேபி ஜீசஸ் பிறந்திருக்காரா? வாங்க போய் பாப்போம். ஏமா பயந்துற போதுமா? மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டாதமா. கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஏஞ்சல்ஸ் கொஞ்சம் முன்னாடி போங்க, இடம் பத்த மாட்டேங்குது. இன்னொரு ஊரே வர வேண்டியது இருக்குது ஏசப்பாவை பார்க்க. வந்துட்டாங்க பாருடா அந்த சயின்டிஸ்ட். ஒரு வழியா வந்துட்டாங்கப்பா. இன்னும் காட்டுக்குள்ள கூட்டமா இருக்கிறாங்க. அந்த நட்சத்திரம் அங்க நிக்குது பாருங்களேன். ஆமா, நின்றுச்சு அந்த நட்சத்திரம். சரி, நம்ம போய் பாப்போமா? நட்சத்திரம் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருச்சு. அங்க பாருடா அந்த சயின்டிஸ்ட் 3 பேரு இங்க வந்துட்டாங்க. எப்படிடா வந்தாங்க? எப்படி உங்களுக்கு வழி தெரிஞ்சுச்சு இந்த இடம்? உங்களை கேட்டு வந்தது கம்முன்னாங்க. அந்த நட்சத்திரத்தையே கடைபிடிச்சு பின்னாடி வந்திருந்திருக்கலாம். நட்சத்திரத்தை அதுக்குள்ள உங்களை கேட்டுட்டோம்.
இல்லை எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க, வாங்க வாங்க எல்லாம் இருக்கிறாங்க. வாங்க குழந்தை இங்கே தான் இருக்கு. இங்கே பாருங்க, யூதருக்கு ராஜா இங்கே பிறந்திருக்கிறார். நம்ம கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி சக்ஸஸ் ஆயிருச்சு. சரி, நம்ம கொண்டுட்டு வந்த பொன் வெள்ளை பழம் தூப வர்க்கத்தை நாம் இந்த குழந்தைக்கு யூத ராஜாவுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம். வாங்க. என்னடா பொண்ணு வெள்ளை போலம் தூபம் இருக்கும் என்னென்னமோ சொல்றாங்களே. நான் பிறந்தப்ப கூட இவ்வளவு தெரியலையே. நான் பிறந்தப்போ யாருமே வந்து பார்க்கவே வரலையே. அங்க போய் ஏய் எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆமால. இங்க பாரு, மெய்ப்பர்கள்லாம் வந்திருக்காங்க, ஏஞ்சல்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஏஞ்சல்ஸ்லாம் வந்திருக்காங்க, சாஸ்திரிகளா வந்திருக்காங்க. எங்கெங்கயோ இருந்து தூரத்துல இருந்து பாரு ஒரு ஸ்டாரை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. ஆமா அதானே. ச்சே, இப்படி ஒரு பர்த்டே பார்ட்டி பார்த்ததே இல்லைல்ல. ஆமால. செம்மையா இருக்குல்ல. கிறிஸ்மஸ் தாத்தா எங்கப்பா? அவர் களைப்பாக இருக்கிறாராம், வர முடியவில்லை அவன் கிறிஸ்மஸ் தாத்தானால. இப்போ ஏசப்பா பிறந்துட்டாரு, மற்றவங்க எல்லாத்துக்கும் சொல்லணும்ல எதுக்காக பிறந்தாருன்னு. ஆமா ஆமா, ஏசப்பா எதுக்காக பிறந்தாரு? அண்ணே வாங்க, நீங்களும் வாங்க வாங்க. தம்பி வாங்கண்ணே வாங்க. வரேன் தம்பி. இந்த பாவத்துல இருந்து விடவே பெற முடியல. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. சில டைம்ல பாவம் விட்டு விட்டு வந்துட்டே இருக்கு தம்பி. உங்களால விடுபடவே முடியலையா? ஆமா தம்பி, அதுல இருந்து விடுபடவே முடியல. அண்ணா நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டா? சொல்லு தம்பி. பைபிள்ல அழகா ஒரு வசனம் இருக்கு. அப்படியா? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அப்படியா? அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இருக்கு. அப்படியா? அதனால சரி தம்பி, நீங்க பாவத்துல இருந்து விட முடியல. சரி இந்த தம்பி, பாவத்துல இருந்து எனக்கு வழியே இல்லையா, எனக்கு வேற இதுல இருந்து எனக்கு விடுபடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையா, அப்படியா தம்பி அப்படின்னு நீங்க பயப்படவே வேணாம். சரி தம்பி. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பாவத்தை மேற்கொள்ளணும்னு தோணுதோ அப்ப ஜெபம் பண்ணி ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்றப்ப உங்களுக்கு எப்பேற்பட்ட பாவத்துல இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்படியா தம்பி? ஆமா, நீங்களும் இனிமே ஹாப்பியா இருங்க. சரி தம்பி, நீங்களும் இந்த பர்த்டே பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கங்க போங்க. சரி தம்பி. அக்கா வாங்க வாங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க. சொல்லுங்கக்கா. வாழ்க்கையே சாபமா இருக்கு தம்பி, தலைமுறை சாபம்னு சொல்றாங்க. நானும் என்னென்னவோ பரிகாரம்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணுமே எனக்கு சரியே ஆகல. ஒரே வாழ்க்கையே சாபமா சமாதானமே இல்லாம இருக்கு தம்பி. அக்கா நான் ஒன்று சொல்லவா? இந்த உலகத்துல நம்முடைய சாபங்கள்லாம் சிலுவையில சுமந்து உடைக்கிறதுக்காக தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்படியே தம்பி. நீங்க பரம்பரை சாபம், அந்த சாபம், அவங்க இப்படி பண்றாங்க, பில்லி சூனி வைக்கிறாங்க, எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. சரி தம்பி. அப்ப அப்படிப்பட்ட சாபத்தை எல்லாம் உடைக்க தான் ஆண்டவர் அந்த உலகத்துக்கு வந்து பிறந்திருக்காரு. அப்படியா? பாருங்க, நீங்களும் இந்த பேபி ஜீசஸை பார்த்து நீங்களும் இந்த பர்த்டே பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே தம்பி, சரி தம்பி. இப்பதான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஞானமே இல்ல. இன்னும் 4 அரியர் இருக்கு. அது எப்படி கிளியர் பண்றதுன்னு எனக்கு தெரியலண்ணே. 4 அரியர் ஒழுங்கா படிச்சிருந்தா கிளியர் பண்ணி இருந்திருக்கலாம். இருந்தாலும் நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. சரிங்களா? நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் இது கடவுளுக்கு பிடிச்சமான விஷயமா, கடவுள் இந்த விஷயத்தில் பிரியப்படுவாரா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும். சரியா? அப்படி பண்ணாவே நமக்கான ஞானத்தை ஆண்டவர் தருவார். சாலமோன் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஞானி இருந்தார். ஆனால் அந்த ஞானி காட்டிலும் பெரிய ஆண்டவர் நம்மளோடு இருக்காருன்னு சொல்லி பைபிளில் இருக்குது. சரிங்களா? நீங்களும் அந்த பேபி ஜீசஸை பார்த்து இந்த பர்த்டே பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கங்க. அக்கா வாங்கக்கா, வாங்க வாங்க. தம்பி என்ன ரொம்ப மொல்லமாக நடந்து வரீங்களே? ரொம்ப பலவீனமா இருக்கு, தலைவலியே விட மாட்டேங்குது. நானும் பார்க்காத டாக்டர் இல்ல. அயோடெக்ஸ் போட்டீங்களாக்கா? எல்லாமே எடுத்துட்டேன், ஒரே தலைவலியாவே இருக்கு. டாக்டர் போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ட்ரஸ்ட்டுங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல தம்பி. எனக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரா இந்த உலகத்துல? அக்கா கண்டிப்பா இருக்காரு. நான் ஒன்று சொல்லவா? பைபிளில் உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. சரியா? அது என்ன அப்படின்னா,
எனக்கு இந்த வியாதியிலேருந்து காப்பாற்ற வேறு வழியே இல்லையா அப்படின்னு ஒரு இந்த கடைசி நம்பிக்கையில் வந்து நிற்போம் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையே நமக்கு சுகத்தை தருகிறது தான் நம்முடைய ஆண்டவர். அவர் யெகோவா ரஃபாவாக இருக்கான்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேணாம், சரிங்களா? ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை வைங்க. ஆண்டவர் சுத்தமானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சுகத்தை தர முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க, சரிங்களா? நீங்களும் இந்த பர்த்டே பார்ட்டியில் ஜாயின் பண்ணிங்க, போங்க போங்க. மிகவும் நன்றி தம்பி. ஓகே, ஏசப்பா இந்த டைமில் மாடர்னலாக இந்த டைமில் வந்து பிறந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருடம் உங்களுக்கு முன்னணி காட்சி ஒரே ஒரு பேட்டர்னில் போயிட்டு இருந்துச்சு. இந்த டைம் வந்துட்டு இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் ஏசப்பா பிறந்திருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நடைமுறை ஸ்லாங்கில் இந்த ஒரு அழகான ஒரு ஸ்கிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தந்தாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். இதே மாதிரி தான் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில் வந்து அவர் பிறந்தார். நம்முடைய பாவங்களை போக்க, சாமங்களை நீக்க, நமக்கு சந்தோஷத்தை தர, மகிழ்ச்சி தர இயேசு வந்து பிறந்தார். அந்த மகிழ்ச்சியை அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடல் மூலமாக இவர்களோடும் இணைந்து ஒரு நடனத்தோடு இந்த முன்னணி காட்சியை நிறைவு செய்யலாம். எல்லாம் எழுந்து நிற்போம். കണ്ടാലും എത്ര വലിയ കരുണയെന്നേൽ ചൊരിഞ്ഞ് ചങ്കു പിഴിഞ്ഞെടുത്തൻ കരകൾ കഴുകി നന്നായി. കണ്ടാലും എത്ര വലിയ കരുണയെന്നേൽ ചൊരിഞ്ഞ് ചങ്കു പിഴിഞ്ഞെടുത്തൻ കരകൾ കഴുകി നന്നായി. ആളൊഴിഞ്ഞ വിടുപോലിരുന്നെന്റെ ആയുസിനെ രാജകോലാഹലം കൊണ്ടു നിറച്ചു ജീവിപ്പിച്ച് ആനന്ദത്തോടെ ആടും എൻ കാൽകൾ, ആനന്ദത്തോടെ ആടും, ആനന്ദത്തോടെ ആടും എൻ കാൽകൾ, ആനന്ദത്തോടെ ആടും. കൂടെ നടന്ന കൂട്ടർ പാതി വഴി വിട്ടോടി, സങ്കടത്താൽ സ്തംഭിച്ചു ഒറ്റപ്പെട്ടു പോയെന്നാലും കൂടെ നടന്ന കൂട്ടർ പാതി വഴി വിട്ടോടി, സങ്കടത്താൽ സ്തംഭിച്ചു ഒറ്റപ്പെട്ടു പോയെന്നാലും സന്ധ്യയിങ്കൽ വിലാപം ഒന്നു നിഴൽ മൂടിയാലും രാവിലെ ആനന്ദം എൻ കണ്ണിൻ മുൻപിൽ വിളയാടും. ആനന്ദത്തോടെ ആടും എൻ കാൽകൾ,